முந்தைய காலங்கள்ல டாஸ்மாக் கடைகள்ல நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட கூடுதலாக 10 ரூபாய் வசூலிப்பதாக தொடர்ச்சியாக புகார்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. இது தொடர்பாக சமூக வலைதளங்களிலும் 10 ரூபாய் வாங்கப்படக்கூடிய வீடியோ காட்சிகளானது சமூக வலைதளங்கள்ல வைரலாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில புதியதாக அரசு பொறுப்பேற்றுடன் இந்த நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட டாஸ்மாக் கடையில 10 ரூபாய் அதிகமாக வசூலிக்கக்கூடிய ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இது தொடர்பாக பல்வேறு கடைகளிலும் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்ட நிலையில இதனை மீறியும் ஒரு சில டாஸ்மாக் கடைகள்ல கூடுதலாக நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட 10 ரூபாய் வசூலிக்கப்படக்கூடிய வீடியோக்களும் தொடர்ச்சியாக சமூக வலைதளங்கள வந்த வண்ணம் இருந்தது. இந்த நிலையில தான் உளவுத்துறை அதிகாரிகளுக்கு ஒரு உத்தரவு ஆனது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக எந்தெந்த டாஸ்மாக் கடைகள்ல ஒவ்வொரு மாவட்டங்கள் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய உளவு பிரிவுல வேலை பார்க்கக்கூடிய காவல்துறையினர் இன்றைய கண்காணிக்குமாறு ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டது. அதாவது எந்த டாஸ்மாக் கடை எந்த பகுதியில் அமைந்திருக்கிறது, எந்தெந்த டாஸ்மாக் கடையெல்லாம் இந்த கூடுதலாக 10 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது என விசாரணை செய்து அதனை அறிக்கையாக சமர்ப்பிக்கும்படி உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் தற்போது கூடுதலாக 10 ரூபாய் வாங்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளோட பட்டியலை தயார் செய்து உயர் அதிகாரிகளுக்கு இந்த உளவுத்துறை பிரிவு அதிகாரிகள் அனுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக அதே போன்று எந்தெந்த டாஸ்மாக் கடைகள்லாம் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இடையே இருக்கிறது. அதே போன்று இந்த டாஸ்மாக் கடையில பிரச்சனை ஏற்படாத பொதுமக்கள் பல இடங்கள்ல டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி பிரச்சனை செய்வதால எந்தெந்த கடைகள்லாம் பிரச்சனைக்குரிய இடங்கள்ல இருக்கிறது என்பது தொடர்பான விவரங்களையும் சேகரித்து அதுவும் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதே போன்று டாஸ்மாக் எந்த நேரத்துல திறக்கப்படுகிறது, எந்த நேரத்துல மூடப்படுகிறது, அதே போன்று என்ன மாதிரியான விதிமீறல்கள் எல்லாம் இந்த டாஸ்மாக் கடைகள் ஈடுபட்டுகிறது என்பது தொடர்பான விவரங்களையும் சேகரித்து அதனையும் கணக்கெடுத்து அனுப்பியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பட்டியலானது காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அதன் பின்னர் இந்த பட்டியலை டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு அனுப்பப்பட்டு அந்த சம்பந்தப்பட்ட கடைகள்ல வேலை பார்க்கக்கூடிய இந்த ஊழியர் மீது சஸ்பெண்ட் அல்லது நடவடிக்கையானது மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். டாஸ்மாக் கடைகளில் பாட்டில்களுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வசூலிக்கும் கடைகளை கணக்கெடுத்து அதற்கான அந்த லிஸ்டையும் உயர் அதிகாரிகளுக்கு அனுப்பியிருக்கிறது உளவுத்துறை.